வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Vidyascooking. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஸ்பினச் ஆர் பசலக்கீரை பக்கோடா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லா பொருட்களும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாலக்கீரை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்மளுக்கு கடலை மாவு தேவைப்படும். கொஞ்சமாக நான் மைதா மாவு கூட யூஸ் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், சோடா உப்பு. காரம் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. அட் த சேம் டைம் என்னை ப்ளாகில் விசிட் பண்ணலாம். ப்ளாகில் டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இப்போ இந்த பாலக்கில் ஃபஸ்ட்டு நான் சோடா உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மொத்தத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது முதல்ல நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. உப்பு சேர்க்காதீங்க. உப்பு நம்ம வறுக்கிறப்போ சேர்த்தா போதும். இப்போ இந்த பாலக்கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்போ வறுக்க போகிறீங்களோ அப்போ ஒரு கடாயில் மிதமான தீயில எண்ணெய் வச்சு நல்லா ஸ்லோவாக அது காய விடுங்க. அதுக்கு பிறகு எல்லாமே உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கடலை மாவு, கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பார்த்திங்கன்னா அந்த பாலக்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அட் த சேம் டைம் என்ன யூடியூப் இங்கிலீஷில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபார் ஆல் த ரெசிபீஸ் போஸ்டட் இன் இங்கிலீஷ். இப்போ நான் வறுக்க போகிறேங்க. ஸோ அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பக்கோடா மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கோம் முன்கூட்டியே. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயை காய வச்சுருக்கேன். இது ஒரு அருமையான ரெசிபிங்க. இந்த பக்கோடா நிறைய பேர் நார்த் இந்தியாவில் தயிர் குழம்புல சேர்க்குறாங்க. இதே பாலக் பக்கோடாவை அண்ட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் அவங்க தயார் பண்ணி இந்த பாலக் பக்கோடாவை உதுத்து அதில் சேர்க்குவாங்க கரீஸில். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த பக்கோடா மாவு கொஞ்சமாக எடுத்து நல்லா கிளி அந்த எண்ணெயில் நான் சேர்க்க போகிறேன். சேர்த்து வறுக்க போகிறேன். நார்த் இந்தியாவிலலாம் இது ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி. அவங்க நிறைய டிஷ்ஷஸ் தயார் பண்ணுறாங்க இந்த பக்கோடா வச்சு. அவங்க இந்த தயிர் குழம்புல சேர்த்துக்கிறாங்க, மசாலா சேர்த்த தயிர் குழம்பு அவங்களது. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. இந்த சப்பாத்தியோட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு குஜராத்தி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க ஒரு தால் பேஸ்டு கிரேவி கறியில் இந்த பாலக் பக்கோடா சேர்த்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க புலவுலேருந்து எல்லாத்துலேயுமே இது சேர்க்குறாங்க. நம்ம இந்த டீ டைம் ஸ்நாக்குக்கு தான் இந்த மாதிரி தயார் பண்ணுவோம். நான் சாப்பாட்டுக்கு நான் இது பரிமாறினேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ நல்லா இந்த ஸ்பினச் பக்கோடா 2 சைடும் திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சேன். நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சுங்க. ஏன்னா நம்ம சின்ன சின்ன பீஸாக கிள்ளி போட்டிருக்கோம். அது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பினச் பக்கோடா ஒரு ஈடு ரெடி ஆகிருக்கு. 2வது ஈடு நான் சேர்க்க போகிறேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோடய ப்ளாகில் இருக்கும். ப்ளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். ப்ளாகில் நிறைய ரெசிபீஸ் அண்ட் ரிவ்யூஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேங்க ஃபார் ரெகுலர் பேசிஸ். ஸோ ப்ளாக் விசிட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக வந்ததுங்க ஸ்பினச் பக்கோடா. இது டீ டைம் ஸ்நாக்குக்கு நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம ரெகுலராக கீரை சேர்க்கணும் டயட்டில். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு ஐட்டம் செஞ்சு பரிமாறலாம். இப்போ
இப்போ இந்த ஸ்பினச் பக்கோடா தயார். நான் இது வந்து பரிமாறியிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்தது. நீங்கள் இது வந்து தயிர் குழம்புல சேர்க்கலாம், கரீஸில் சேர்க்கலாம். இந்த நார்த் இந்தியன் பேஸ்ட் கரீஸில் நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தியோட ரொம்ப அருமையாக இருக்கும். நான் வந்து டீ டைம் ஸ்நாக்காக பண்ணேன். அண்ட் அட் த சேம் டைம் எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே நான் சர்வ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. நான் உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.